ராம் நாராயண ராம். உலகத்தில் சுமார் 800 கோடி மக்கள் உள்ளனர். மேலும் சுமார் 400 மத பழக்கங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. நாம் கல்வியை பற்றி பேசினால் மருத்துவ அறிவியல் அல்லது பிற துறைகளுக்கான பாடநூல்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியானவை எழுதப்பட்டுள்ளன. இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கு தனித்தனியாக பாடநூல்கள் இல்லை. எந்த துறையின் கல்வி புத்தகங்களும் ஜாதி அல்லது மத அடிப்படையில் எழுதப்படவில்லை. கல்வியின் அடித்தளம் மதத்தின் அடிப்படையில் பிரிக்கப்படவில்லை. அதுபோல சந்திரன் அல்லது சூரியனின் ஒளி மதத்தின் அடிப்படையில் பிரிக்கப்படவில்லை. அதேபோல சமுத்திரம் அல்லது கடலின் நீரையும் மதத்தின் அடிப்படையில் பிரிக்க முடியாது. யாராவது சொல்ல முடியுமா? சமுத்திரம் அல்லது கடலுக்கு எந்த மதம் என, அல்லது அதை யாரால் மதம் வழங்கப்பட்டது? யாரேனும் இந்த பூமியை யார் உருவாக்கினார்கள் என்று அறிவாரா? பூமி, நீர், காற்று ஆகியவை மனிதர்களால் வரைபடங்களில் எல்லைகளிட்டன. ஆனால் மதத்தின் அடிப்படையில் யாரும் அதை பிரிக்க முடியுமா? மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மதங்கள் பூமி, ஆகாயம், நீர் மற்றும் காற்று ஆகியவற்றை மனிதர்கள் உருவாக்கினால் மட்டுமே உண்மையாக இருக்கும். மனிதனால் உருவாக்கப்பட்ட மதங்கள் சிலரால் தங்கள் சுயநலத்திற்காகவே உருவாக்கப்பட்டவை. எந்த மதத்தின் காவலர் அல்லது கதை சொல்பவரும் இறப்பிற்கு பிறகு உங்களிடம் வந்து நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டதுண்டா? பூமியில் 400 மதங்கள் ஏற்கப்பட்டுள்ளன. அவை எங்கிருந்து தோன்றின? மதம் பற்றி அனைவரும் பேசுகிறார்கள். ஆனால் உண்மையான மதம் என்ன? உண்மையான மத நூல் என்ன? விவேகமான பல மத நூல்கள் உள்ளன. உதாரணமாக, சனாதனர்களுக்கு பகவத்கீதை மற்றும் இராமாயணம், முஸ்லிம்களுக்கு குரான் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு பைபிள். இதனால் எந்த மத நூல் சரியானது என்பதை பற்றி மக்கள் குழப்பமடைகிறார்கள். இந்த பூமியில் அனைவரும் மனிதர்களாகவே பிறக்கிறார்கள். ஆனால் மனிதர்களே பல மதங்களை உருவாக்கி ஒருவரை ஒருவரிடம் பிரித்துவிட்டனர். மதத்தின் கட்டுப்பாட்டில் சிக்கி மனிதர்கள் பெரும்பாலும் தங்கள் சொந்த நலன்களையே கவனிக்கிறார்கள். எனினும் நம்முடைய மகா குரு பாலக் பிரம்மச்சாரிஜி கூறுகிறார், மிகப்பெரிய மதம் ஆகாயமே. இதிலிருந்து இந்த உலகில் எல்லாம் தோன்றியது. மற்றும் மிகப்பெரிய மத நூல் ராம் நாராயண் ராம் ஆகும். இந்த நூலின் ஒவ்வொரு பக்கமும் பிரபஞ்சத்தில் பறந்துள்ள நட்சத்திரங்கள் மற்றும் கோள்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. இந்த பூமியில் உள்ள சுமார் 800 கோடி மக்கள் அனைவரின் உடலும் இந்த மத நூலான ராம் நாராயண் ராமால் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் பஞ்சபூதங்கள் அடங்கியுள்ளன. நாம் அனைவரும் ஒரே பூமியில் வாழும் உயிரினங்கள். எல்லோரும் ஒரே பூமியில் இருக்கிறார்கள். எனவே இந்த பூமிக்கு ஒரு மதம் மட்டுமே இருக்க வேண்டும். அது இயற்கையின் மதம் மற்றும் ஆகாயத்தின் மதம். அதேபோல் அனைவருக்கும் ஒரே ஜாதி இருக்க வேண்டும். அது உயிரின ஜாதி. மதத்தின் அரசியல், ஜாதி பேச்சு மற்றும் அரசமைப்பின் விவாதங்கள் இருக்கும் வரை உண்மையான ஒற்றுமை அடைய முடியாது. 84 லட்சம் உயிர்களுக்கு பிறகு கிடைக்கும் இந்த மனித வாழ்க்கையில் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் மிகப்பெரிய எதிரிகளாகவே தொடர்கிறார்கள். இதனால் ராம் நாராயண் ராம் என்ற பெயருடன் நாம் இணைவது அவசியம். ஏனெனில் ராம் நாராயண் ராம் மட்டுமே உங்களது சிக்கலான வாழ்க்கையை சரியான திசைக்கு வழிநடத்தக்கூடியவர். ஒருவர் ராம் நாராயண் ராமுடன் இணைந்தால் வாழ்க்கைக்கு புதிய பார்வை கிடைக்கிறது. இந்த புதிய பார்வை புதிய ஆற்றலை வழங்குகிறது மற்றும் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுகிறது. இந்த பீஜ மந்திரத்தை தினமும் ஜெபித்து உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு நேர்மறை மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதை காணுங்கள். ராம் நாராயண் ராம் என்ற பெயரில் அமைதியும் சக்தியும் இருக்கிறது. இந்த சக்தி உங்களை வாழ்வில் முன்னேற தொடர்ந்து ஊக்குவிக்கிறது.